வச்சிருக்கு. கட்டி வச்சிருக்கதான் சரி. ஆனா உனக்கு தெரியாது, அவ சரியான பொறாம பிடிச்சவளாக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ மாமியார் வந்தாங்க பாத்தியா? ஆமாக்கா, மாமியார் வந்து அப்படியே மருமகளை காப்பாத்திய கூட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் வித்து ரூபாய் தாரேன், இவளை இங்கேயே வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. விட்டு விட்டு வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமாக்கா, அப்படிதான் சொன்னாங்க. அதை கேட்டு நானும் தான் சிரிச்சேன். பாரு சொல்றேன் கேட்டுக்க. நீ இவ கூட எல்லாம் சேரவே செய்தாத. உங்க அம்மா மைனிகாரிய மாமியார் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு கூடயும் நல்ல ஒத்துமையா பேசி எடுத்து இருந்துருவியோன்னு அந்த பொறாமையில தான் இந்த சுபத்ரா உனக்கு திட்டத்தை எல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா, உங்க வீட்டுல 1008 பிரச்சனை, உனக்கும் உன் மாமியாருக்கும் ஆகாது. ஆமாக்கா, என்னைக்குதான் எனக்கும் என் மாமியாருக்கும் ஒத்து போயிருக்கு. இங்க பாரு, நான் சொல்றதை கேட்டுக்க. சுமதி அக்கா வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, எல்லா வீட்டுல உள்ள பிரச்சனையும் நீ மூக்க ஒண்ணு நுழைச்சிட்டு இருக்காத. அடுத்த வீட்டு பிரச்சனை இல்ல, வீட்டு பிரச்சனைய அவரவர் பாத்துருவாங்க. அது போல உனக்கு வீட்டு பிரச்சனையை தீர்த்து நீ உன் மாமிய வீட்டுல நல்லபடியா போயிருந்து வாழு. சும்மா இந்த 4 முடி கூட சேர்ந்து ஊரையும் சுத்திட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. ஒரு வாய் சோத்துக்கு ஒன்னையும் சேர்த்து இந்த 4 முடி கேவலப்படுத்திடுவா. உனக்கு அதுக்கு அவசியமே இல்ல. உங்க அம்மாவும் உன் மைனிக்காரியும் உன்னை நல்ல